உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன ரேங்க் எடுத்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? என் பேர் அஜித். நான் வந்து பெரம்பலூர்லேருந்து வரேன். என் ரேங்க் வந்து ஓவர் வந்து 3826. இந்த டிபார்ட்மெண்ட்டாக ஹேண்ட்லூம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தீங்க? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இங்கே தான் சென்னையில் தான் படித்தேன். டிஎன்பிஎஸ்சி வந்து அம்மாவோட ஆசை. எனக்கு வந்து ஃபாரின் போகணும், அங்கே ஏதாவது செட்டில் ஆகணும் ஆசை. ஆனால் அம்மாவோட ஆசை வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக நான் படிக்க வந்தேன். அம்மாவுக்காக தான் படிக்க வந்தேன் உள்ளார. அதுக்காக தான் வந்தீங்க? ஆமாம், அம்மாவுக்காக தான் உள்ள வந்தேன். எப்போ வந்தீங்க ப்ரோ நீங்கள்? நான் 2021 வந்தேன். அதில் வந்து லாக்டவுனில் அப்போ திரும்பி 2021 9th மந்த் ஸ்டார்ட் பண்ணேன் திரும்பி படிக்க. 2022 அட்டன் பண்ணீங்களா? அட்டன் பண்ணேன். அதில் அப்போ வந்து 160 பக்கம் எடுத்தேன். ஒரு 8 மார்க்கில் என்னமோ போச்சு. இப்போ திரும்பி எழுத வந்தேன். இதில் வந்து கிடச்சிச்சு 168 போட்டேன். 160 168 எப்படி மாற்றினீங்க? கரெக்டாக கண்டினியூவாக உட்காந்து படிக்கணும், கரெக்டாக ரிவிஷன் கரெக்டாக பார்க்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எழுதிடலாம். இப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாமல் இருந்தால் போதும். நானே அதிகமாக மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 7-8 பக்கம் தப்பு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ரேங்க் முன்னாடி வந்திருக்கும். அதனால் வந்து மேக்ஸ் வந்து தமிழ் முடிச்சுட்டு மேக்ஸ் ஃபஸ்ட்டு போகணும். நான் மேக்ஸ் சொதப்பிட்டேன். அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு இதாகிடுச்சு. மேக்ஸ் சொதப்பிட்டேன்னா எழுதும்போது கடைசி 10 நிமிஷம் எனக்கு ஒரு 7-8 மேக்ஸ் பக்கம் போனால் 7மே அவுட், அப்படியே அவுட்டு. அது போட்டு ஒரு 5 போட்டு தான் நான் அழகாக வச்சு இன்னும் ரேங்க் முன்னாடி ஒரு 30 40 வந்து எடுத்து வந்திருப்பேன். நீங்கள் இது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்களா, அகாடமி போனீங்க? இல்லை, நான் வந்து பாரதி அகாடமி படித்தேன் அரியலூரில். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து டேஃபில் வந்து ஃபாலோ பண்ணேன். அகாடமி பாரதி அகாடமி அரியலூர். அகாடமி போகிறது என்ன பெனிஃபிட் ப்ரோ? டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதில் வந்து அதிகமாக இது இருக்குது. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எல்லாம் அச்சீவ் பண்ணி. இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்களா, எப்படி படிச்சு? இல்லை, நான் புக்கு தான் ஃபுல்லாக. நான் நோட்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டேன். ஃபுல்லாக புக்கிலே தான் ஷேர் பண்ணி படிப்பேன், அவ்வளோதான். மேக்ஸ் மட்டும் தான் அழகாக நோட்ஸ் வாங்கி இல்லை புக் வாங்கி படிப்போம். இப்போ நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா, இப்போ இதுக்காக கேட்குறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ரிவிஷன் எப்படி பண்ணீங்க? இப்போ நோட்ஸ்னால் அப்படியே கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ ரிவிஷன் நீங்கள் எப்படி பண்ணீங்க? ரிவிஷன் வந்து இப்போது டெஸ்ட் பேட்ச் வந்து மந்த்லி வைக்கிறாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வைப்பாங்க, இல்லை 3 days ஒன்ஸ் வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு 10 டெஸ்ட்டு முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் போடுவாங்க. அதுக்கு ஒரு 3 days தான். அப்போ மொத்தமாக ஸ்பீட் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஓவரால் ரிவிஷன் கேட்குறேன். இப்போ ஓவரால் டிவிஷன் வந்து நான் கொஞ்சம் ரிவிஷன் நீங்கள் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஞாபகம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணால் அழகாக எழுதிட்டு வந்துடலாம். அந்த கொஞ்சம் நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் அந்த இடத்து அதுவாக கொஞ்சம் லேக் ஆகிடும். அதான் கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணி படிச்சிங்களா, புரிஞ்சு படிச்சு? நான் புரிஞ்சுட்டு தான் படிப்பேன். நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். எனக்கு மனப்பாடம் பண்ண வந்தால் மறந்துடும். நான் ஒரு விஷயம் தெளிவாக 2 வாட்டி படித்தேன்னா கொஞ்சம் அளவுக்கு ஞாபகம் வச்சுருப்பேன். இப்போது இந்த படிக்கிற காலத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் ஆகிருக்கும், விட்டுட்டு போகலான்னு தோணியிருக்கும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி? விட்டுட்டு போனேன். இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தேன். இப்போ திரும்பி எக்ஸாம் வருது, அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணணும். இன்னும் ஒரு 5 months வருது. அதில் வந்து நம்ம விஏ எடுக்கணும் ஒரு ஆசை இருக்குது. அதனால் வந்து நான் டெஸ்ட் பேட்சாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போது. அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், படிக்க முடியாது, வீட்டு பிரச்சனை இருக்கும், எவ்வளவோ இருக்குது. அதனால் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். அப்புறம் வீட்டு நம்ம தான் இருக்கப்போ நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வரணும். வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு படிக்கிற? அம்மா தான் ஃபுல் சப்போர்ட். அப்பா அது வரை நான் எதுவும் கேட்டதில்லை. அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். அம்மா தம்பி எல்லாமே தான். அது எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே. இல்லைனா இங்கே வந்து நின்றுக்க முடியாது இந்த அளவுக்கு. 2025 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஏதாவது மெசேஜ்னால் என்ன சொல்லுவீங்க? மெசேஜ் எல்லாம் நல்லா படித்தா எல்லாம் வந்துடலாம். கொஞ்சம் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக படித்தா போதும். வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக நம்ம படித்து நம்ம தான் வரணும்னு சொன்னால் வந்துடலாம்.